ஆண்டவர் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே 21 நாட்கள் மதுகள் உடைக்கும் உபவாச ஜெபத்தினுடைய இந்த 18ஆம் நாள் என்னோடு கூட இணையதளத்தின் வாயிலாகவும் தேவ சமூகத்தில் அமர்ந்து துதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தின் கால்களை உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தர் அன்புல இந்த மதுகள் உடைக்கும் உபவாச ஜெபத்தில் அநேக பிள்ளைகள் எண்ணற்ற பாரங்களோடும் காவலையின் கண்ணீர்களோடு கூட ஆண்டு எப்போது என் மதுகளை உடைப்பார் என்று சொல்லி இங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மதுகள் போன்ற எல்லாவற்றையும் உடைக்க வல்லமுள்ள தேவனாக்கார். இந்த இணையதளத்தின் வாயிலாக என்னோட துதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உங்கள் அறைகளில் இருந்து தேவ சமூகத்தில் இந்த காலவில் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவர் மகிமைப்படும். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு பாடல், எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து என்று சொல்லி நாம் பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல மெய்ப்பன் குரலை கேட்போம், நாளும் பின் சொல்லுவோம் என்று சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி என்னோடு கூட பாடுவீர்களா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எல்லா பிள்ளைகளும் எனது தலைவர் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து இலை மகிழ்ந்திடுவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மெய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் நான் பின்தொடர்வேன் என்று சொல்லி அப்படி தோளில் அமர்ந்து கவலைகளை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். ஆமா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மதுவில் உடைக்கும் உபவாச ஜெபத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய நமக்கு ஒரு தலைவன் உண்டு, ஒரு மெய்ப்பன் உண்டு, சுமக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு. நோக்கி பார்த்து துதித்து ஜெபிக்கிற போது தேவன் நமக்கு பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த 24 மதில் உடைக்க உபவாச ஜெபத்தினுடைய இந்த 18ஆம் நாள்ல இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு அன்பான இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு முறையாவது நம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து அதிகாலை வேளையில நோக்கி கூப்பிடும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். 3 நாள் இருக்கிறது. இந்த 3 நாள்ல கர்த்தருடைய பிள்ளைகள், சபையின் பிள்ளைகள், குடும்பங்கள், இதை கேட்டுக்கிற பிள்ளைகள் அதிகாலை வேளை 5 மணி 6 மணி வேளை அந்த ஜெபத்தில் உங்களை கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். கடந்து வாங்க, சேர்ந்து ஜெபிப்போம், ஜெயங்களை பெறுவோம், மதுரை போடுகளை உடைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த மாதம் இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே இந்த 12ஆம் ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு வல்லமுள்ள ஒரு வார்த்தை, மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின்படி, இப்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி நடக்கக்கூடிய தன் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கிருபை உள்ள, அபிஷேகம் உள்ள, வல்லமை உள்ள, நிறைவேறக்கூடிய ஒரு வார்த்தை.
ஆமென். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் சொன்னவர். இன்றைக்கு கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்போம். கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் ஜெபத்தில் நான் உண்மையாயிருக்கிற போது ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குப்படி அநேகத்தின் மேல் இன்றைக்கு அதிகாரி வைத்து எந்த உயர்வில்லை, எந்த ஆஸ்வாதம் இல்லை, கண்ணீர் விட்டு அழுது கொடுக்க தேவ பிள்ளையே எதை குறித்து கலங்காது. இன்னைக்கு ஆண்டவர் உமக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிப்பார். கர்த்தர் அநேகத்தின் அதிகாரி வைத்து வாழ்க்கையிலே குடும்பத்தை ஊழியத்தில் 20 ஜெபத்தின் நிமித்தமாக இந்த 12 நாள் வாழ்விலே செய்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless sister, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.